கிராமத்தில் பசங்க பாருங்க, இல்லைடா மாடெல்லாம் பிடிச்சிட்டு போகணும். சின்ன வயசில் கிராமத்தில் இருந்தால் பால் மாடு, பால் கறப்பேன் அவனே. போ 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 இல்லைடா. கிராமத்து பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஈஸி. மாடு மேய்க்கிறது, மாடை கொண்டு கட்டணும். கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. மாடை கொண்டு கட்டுங்கடானா அந்த நேரத்தை அடையங்கப்பா. பாத்திரா 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 எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க. ஏ ஏ இல்லை 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 ஏ என்ன பாடுபடுது? ஏ இல்லைடா இல்லைடா. ஏ கொசு கடிக்குதா? ஆ ஏ கொசு கடிக்குது போல. ஏ இல்லை ஏ ஏ ஏ ஏ ஏ ஒரு ஆள் 10 வண்டி இருக்குது பாருங்கள். இழுத்தா வருதா பாருங்கத்தீங்களா? ஏ பாத்திரா மூக்கணாங்கயிறு போட்டோம்னா தான். ஏ மூக்கணாங்கயிறு போட்டிருக்கு, பார்த்து பார்த்து. ஏ ஏ என்ன உள்ளே போய் கட்ட போறியா? ஆ உள்ளே போய் கட்டி விட்டுருவாங்க. அப்புறம் இப்போ தண்ணி வைக்கிறாங்களா இல்லையா? இங்கே பக்கத்து இடம் கட்டி போட்டுறது பாட்டுக்கு நீளமாக கயிறு வச்சு பற்றி விட்ட கட்டுறதில்லை. இது அடைச்சிருவியா? அடைச்சிட்டா ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வந்துடுமா அது பாட்டுக்க? எப்போ வந்து திரும்ப தண்ணி வைப்ப? மத்தியானம் வந்து பார்க்க மாட்டியா? ஏ அங்கே அந்த பக்கம் ஊற்றி வச்சுருவீங்களா? அங்கிட்ட எப்படி அடைச்சிருக்கல எப்படி ஊற்றுவ? முனையில் சும்மா அங்கேருந்து கேட் அது வாளியில் அங்கிட்டும் தண்ணி ஊற்றி விட்ருவேன். அப்படியே மத்தியானம் குடிச்சிக்கலாம். நீ சாயந்தரம் மட்டும் தான் மாடை 10 பிடிப்பேன். எவ்வளோ டெக்னிக் பாருங்கள் பசங்களுக்கு. அதெல்லாம் அடைச்சி விட்ருக்கிட்டு வந்துடாதா? நல்லா அடை. பக்கத்து தோட்ட வேலி போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே மேய விட்டாங்க நல்லா. எங்கள் வீடு அங்கே இருக்குது. வா கண்டு காணா? கண்டு இங்கே வந்து மேயாதா? ஆ கண்டுக்கு வந்து அங்கே யாராவது வச்சுருவா. இதாங்க கிராமத்தில் பிறந்தா ஆடு மாடு மேய்க்கணும். லீவ் ஆனால் அன்றைக்கி எல்லாம் பார்க்கணும் போய். இல்லாட்டி சவுண்டை கொடுப்பாங்க அந்த காலத்துலலாம். காலையிலே ஆடு மாடெல்லாம் பற்றிட்டு போகணும். போய் மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் வரணும். சாப்பாடும் கொண்டுட்டு போயிடணும். அது அந்த காலம். இந்த காலம் பசங்களை ஒன்றும் சொல்லவே முடியாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.